வட்டு கருப்பட்டியே பாசமுள்ள ரோசாவா. அன்பான நேயர்களுக்கு அழகான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறோம். இது அளப்பற அம்பேர் வித் அருண் விஜய் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். என்னப்பா பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நடந்த மேட்ச் தாங்க, சிஎஸ்கே மேட்ச். ஜெயிக்க வேண்டிய முக்கியமான மேட்ச் இப்படி தோத்துட்டு இருக்காங்களேன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகே மேலே, கம்போஜ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ ரன் கொடுக்குறீங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19வது வரைக்கும் போய் தோத்துருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் ரேட் அடிப்படையில் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கலாம். இப்போ 6வது இடத்துக்கு வந்துட்டு 6 மேலே போயிட்டாங்களேன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சொதப்பலான பர்ஃபார்மன்ஸ், கொஞ்சம் நிறையாவே சொதப்பலான பர்ஃபார்மன்ஸ் பை சிஎஸ்கேனே சொல்லுவேன். இன்னும் 2 மேட்ச் இருக்குது, அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீம்லாம் தோக்கணும், அதை இவங்க வேடிக்கை பார்க்கணும், திருப்பி இந்த 2 மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு முன்னாடி இருக்குது ப்ளே ஆஃப் போகிறதுக்கு. வாளான்னு பேசாமல் இன்றைக்கி யாருக்கு மேட்ச் சொல்லு, நாங்கள் டக்குன்னு அதுக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், அதுதானே வந்திருக்கேன். ஸோ கோவில்பட்டி இரவு ஓட்டாளிகளான கேகேஆருக்கும் கோரிப்பாளையம் டைட்டன்ஸான ஜிடிக்கும் தான் இன்றைக்கி மேட்ச்சே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜிடி குவாலிஃபை ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளேஸை தக்க வச்சுக்கிட்டு இருந்துட்டாங்க. ஆஹா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது நினச்ச டீம் பயங்கரமாக முன்னுக்கேறி போயிருச்சு. அதே மாதிரி தான் கேகேஆர் அவங்க ஒரு நல்ல பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் ஜெயிக்க போகுது யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிடியோட ஓப்பனிங் எடுத்துக்கலாம். 1000 சொல்லு கேப்டன் கில்லுங்க, அவர் கொண்டு வந்தாரா இல்லையா பிளே ஆஃபுக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல் மதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் சீசனில் பெற்று பிளே ஆஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்க நம்ம கேப்டன் சுமன் கில் வந்து ஓப்பனிங் இருக்கா அப்படி. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் ஜிடி. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன், நம்ம ஊர் பையன் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்து வந்து ஆரஞ்ச் கேப் ஹோல்டராக கூட இருந்துகிட்டு இருக்கா அப்படி. அவர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடினே சொல்லுவோம் ஓப்பனிங் காம்போக்கு. அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா கேப்டன் அஜிகே ரஹானே, கேப்டன் மோதிப்பேன் வரீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாலும், ஆனால் பேட்டிங்கில் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இல்லை ரஹானே கிட்ட இருந்து. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் வந்து ஒரு 100லாம் போட்டு அப்படி அவர் ஃபார்மில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் கேகேஆர். அண்ட் இருந்தாலும் ஓப்பனிங் காம்போவை கம்பேர் பண்ணி பார்த்தா ஐ வில் கோ வித் ஜிடி. மிடில் ஆர்டர் காம்போவை எடுத்துக்கோப்பா, அதை கம்பேரிசனை போட்டு கரெக்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொலண்டு அடிக்கக்கூடிய வந்து வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், ஹிட்லர் தி பட்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாஸ் பட்லராக இருக்கட்டும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்மில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் ஜிடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் திவாத்தியா தான் ஃபார்முக்கு இல்லாதது அவங்களுக்கு ஒரு ட்ராபேக்னே சொல்லுவேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஷோல்டரை வச்சுருப்பாருங்க டீம்லேயே, அவர் தாங்க ஹோல்டர்னு சொல்லக்கூடிய ஜேசன் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா டீமில் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் போலிங்காக இருக்கட்டும், நம்ம வந்து பேட்டிங்காக இருக்கட்டும் ஓரளவுக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறா அப்படி. ஸோ வந்து இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஷாருக் கான் எல்லாமே தேவைப்படுற நேரத்தில் இம்பாக்ட் பேர்லாம் மாற்றி போட்டு வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீம் பிளே ஆஃபுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி காம்பினேஷன் நிறையா வந்து புது பிளேஸை வந்து அவங்க இறக்கி பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மிடில் ஆர்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்காங்க ஜிடி. ஸோ அப்படியே இந்த பக்கம் கேகேஆர் எடுத்துக்கிட்டோம்னா ரகுவன்ஷி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஃபார்முக்கு வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2 சிங், ரிங்கு சிங், ராம்தீப் சிங் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் வந்து முக்கியமாக ரிங்கு சிங் தான் வந்து பார்த்திங்கன்னா உயிரை கொடுத்தேனும் கேகேஆர் தேசத்தை காப்பாற்றுவேன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போகிற உசுரை அப்படியே பிடிச்சி வந்து ஆக்சிஜன் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா அப்படியே. ஸோ அவர் ஃபார்மில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். கோடி கணக்கில் 25 கோடி போட்டு எடுத்திருக்கேன் கேமரோன் கிரீன். ஒரு மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணிங்க, சில மேட்ச்லாம் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணுங்க அதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் ரீசெண்ட் டேஸாக வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேமரான் கேம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் சொல்லுவேன். ஸோ அந்த கேகேஆரோட பெரிய ப்ளஸ்ஸாக நான் மிடில் ஆர்டரை பார்க்குறேன். ஸோ ஸ்லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் வந்து நான் கேகேஆர் பக்கம் போகலான் இருக்கேன். ஸோ 1 பாயிண்ட் ஃபார் கேகேஆர் அப்படின்னே சொல்லிக்கலாம். போலிங்கை எடுத்து கம்பேரிசனை போட்டு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜிடியில் வந்து அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்பின்னுக்கு ரஷித் கான், ஃபாஸ்ட் போலிங்க்கு அஷத் கான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 கான்ஸும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எதிராக நீங்கள் வந்து பாப்கார்ன் ஆக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போலிங்கில். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி சிராஜ் அண்ட் ரபாடா வேறு லெவல் போலிங்கு. பிரசித் கிருஷ்ணாவும் திருப்பி வந்துட்டா அப்படி டீமுக்கு. ஸோ வந்து ஓவராலாக போலிங் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன கவலை, ஏதாச்சும் ஆகும் பயமா, நேவர் இவங்க இருக்காங்களே அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க ஜிடி போலிங்கில். ஸோ அப்படியே இந்த பக்கம் போலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்த்திக் தியாகி சில நேரம் தியாகியாக ஆகி வந்து நிறைய ரன்கள் கொடுத்தாலும் தேவையான நேரத்தில் விக்கெட்டுகளும் எடுக்கிறா அப்படி. ஸோ கார்த்திக் தியாகி போலிங்கில் இருக்க அப்படி. ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா ராயும் நம்ம வந்து ஒரு வருண் சக்கரவர்த்தியும் இருக்காங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தி நிறையா ரீட் பண்ணி போடுவார்னு நினைக்கிறேன். சாய் சுதர்ஷனுக்கு, வாஷிங்டன் சுந்தருக்குலாம் வந்து அவங்க ஊரில் நிறைய விளாண்டுருக்காங்க, எனக்கு தெரியுங்க அவனை பற்றி அப்படின்ற மாதிரி வந்து போட்டால் ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் கேகேஆர்னே சொல்லுவேன். ஸோ கேமரான் கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண நல்ல போலிங் லைனப்பாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போலிங்கை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஐ வில் கோ வித் ஜிடினே சொல்லுவேன். ஸோ ஓவரால் காம்பினேஷன் ஓப்பனிங் அண்ட் போலிங் வந்து ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறது வந்து ஜிடிக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஆனால் மேபி புதுசாக ஏதாச்சும் பிளேயர்ஸை ட்ரை பண்ணாங்கன்னா அது ஒரு அட்வான்டேஜ் ஃபார் கேகேஆர் தான் இருக்கும். கேகேஆருக்கு ஒரு மஸ்ட் வின் மேட்ச், இதில் தோத்தாங்கன்னா டெஃபினட்டாக பிளே ஆஃப் ரேஸில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ மேட்ச் நடக்குது என்னமோ கொல்கத்தாவில். ஸோ கம்பேரிசன்லாம் போட்டு எல்லாத்தையும் பார்த்தோன்னா
ஆனால் 55% ஐ வில் கோ வித் ஜிடி அண்ட் 45% கேகேஆர். ஏன்னா ஜிடிக்கு இருக்கிற ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஆனால் இவங்களும் அடிச்சு பிடிச்சி வருவாங்க. ஆனால் அந்த அது எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும்னு சொல்லிக்கிறேன். இதை நம்பிக்கை அந்த ஆப்பில் காசு போட்டு நான் கம்பெனி பொறுப்பில்லைன்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பரிதாபங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.